வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் எதை பார்க்க போவோம் என்று சொன்னால், வருடா வருடம் தாங்கள் செய்த உதவிகளை புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து தாயகம் வந்தால் ஒவ்வொரு வருடமும் அந்தந்த வருடத்துக்குரிய உதவிகளை சென்று பார்வையிடுவது வழமை. எனவே இந்த வருடமும் தாங்கள் செய்த உதவிகளை பார்வையிடுவதற்காக இந்த தம்பதியினர் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை எங்களுக்கு நேரம் உள்ள வரை அவர்களை அந்தந்த வீடுகளுக்கு கூட்டிச் செல்ல இருக்கின்றோம். எனவே பாருங்கள் இந்த காணொலியை. அவன் தரமாக படிக்கிறானுயா. இவங்கட பிள்ளையெல்லாம்ப்பா கட்டிக்காரிய ஹாஸ்டல்ல நிற்காங்க. இந்த ஹாஸ்டல்லையும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தப்போ பின்னிருந்த வேலையை போயிட்டு நாங்கள் பார்த்தா ஏழை குடும்பம் தானம்மா. நம்மளோட பிள்ளைகள் மூணும் தரமாக படிக்குதுகள். ஆகவே அந்த பொடியனுக்கு ஒரு சக்தி தேவையா இருக்கு. இந்த காசு மட்டும் எடுத்தேன். மற்றது கஷ்டம் வந்தாலும் உடுப்பு காசுல நான் எதுவுமே எடுக்கிறதில்ல. இப்பயும் அந்த காசு உடுப்பு காசு வந்து தந்தை வந்து இருக்கு. அப்படி எவ்வளோ இருக்கு? இப்போ வந்து கூட இல்லை, 7,000 ரூபாய் காசு இருக்கு. யாரும் தெரியுமா? அது இவங்க தான் கக்கூசி கட்டி தந்தாக்க, நான் கட்டல. சரிங்கம்மா, வெயில் அடிக்குது. அங்கே போடுவோம். அவிடத்தை நாய் கடிக்க மாட்டி ஜால. நாங்கள் சுனங்கல்ல, வெயில் தானே. வாங்கப்பா. எத்தனை நாய் என்று பாருங்களேன். நம்ம எங்க இந்த பாருங்களேன், இங்க பாருங்களேன், 2 நாய். அதுக்காக கோழி காவலன்னு இதுகளை பார்த்து எடுக்கிறேன்டா மாதிரி என்னத்தை சொல்றேன். என்னம்மா அப்படித்தான் இந்த பேட்டி எடுத்து அதான் காய்ச்சி போட்டேன் எனக்கு. அவங்க பிரச்சனை இல்லை. அவங்க வர நம்மட அம்மா அப்பாவும் தான் அவங்க கிட்டத்தட்ட. எனக்கு ஐயா சேவியர் ஒப்புசிக்கு ஒரு கடிதம் தரும். சேவியர் வந்து அந்த காணி அளந்து சேவியர் படம் தரும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுதுண்ணா. சரி, இந்த அதிகமா கக்கூசி எனக்கு ஐயா இதுக்கு ஒரு நிலப்பாடு செஞ்சோம். சேவியர் ஒப்பூசிக்கு சேவியர் வந்து அந்த காணி 2 ஏக்கர் அளந்து அவர் சேவியர் படம் தந்தா போதும். அந்த உதவி எனக்கு தரோம். இந்த ஹாஸ்டல்ல 2 பிள்ளைல இன்னைக்கு நம்மளது இந்த யோகேஸ்வரன் சுவாமி நிற்குது. 2 மற்றது கஜிந்தத்தில் கரியத்தில் ஒரு பொடியன் சொல்லிக்கிறான் ஐயா என்கிட்ட எப்படின்னு சொன்னா. நம்மளோட கக்கூசி கட்டித்தான் பிறவா ஐயா கிட்ட சொல்லு. அவர் சொன்னவர் என்கிட்ட உனக்கு வேண்டிய உதவி செஞ்சுதான் படிப்புக்கு. அவன் தரமா படிக்கிறான் ஐயா. இவங்கட பிள்ளையெல்லாம்ப்பா கட்டிக்காரிய ஹாஸ்டல்ல நிற்காங்க. இந்த ஹாஸ்டல்லையும் கட்டிக்காரியலாக்க இந்த மணிவேசிக்குள்ள இந்த அதுக்காக புறந்தாண்டி இல்லை மணிவேசி இருக்கான். அப்பையா இப்போ பொடியனுக்கு ஒரு உதவி என்னண்டா கேட்குறேன். எத்தனை ஆண்டு படிக்கிறாரு அவன்? நான் இப்போ அப்பாக்கள்கிட்ட சொல்லுங்க என்ன வேணுமெண்டு. என்ன ஓயல் அவன் இப்போ படிக்கிறான். ஓயல் படிக்கிறான், தரமாக படிக்கிறான். நாங்கள் பார்த்தா ஏழை குடும்பம் தானம்மா. நம்மளோட பிள்ளைகள் மூணும் தரமாக படிக்குதுகள். ஆகவே அந்த பொடியனுக்கு ஒரு சக்தி தேவையா இருக்கு. எனக்கிட்ட பலம் வசதி இல்லாமல்.
சக்கித்தானி நாங்கள் வாங்கி தரோம். நம்மட பிறவாய்யாக்கு கோளுடைய அப்பாண்டு காணும் இப்போ முந்தின ஞாயிற்றுக்கிழமை கூட சொல்லிக்கிறார் என்கிட்ட. நாங்கள் அம்மாக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நாங்கள் எப்படியும் வாங்கி தருவோம். ஓ ஒரு மாதம் பொறுங்களேன், சரி, ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எப்படி நாங்கள் எடுத்து தருவோம். சரி. இந்த அதுக்கு பிறந்த ஆண்டுக்கு எது நறுக்கி ஒரு கல்லடியம்மா. இப்போ நம்ம சின்னடன கல்லூரிக்கு இஞ்சால வந்த பெரிய சிவானந்தாண்டு ஹோஸ்டலில் விட்டுருக்கிறாங்க. 2 பேரை இங்கே விட்டுருக்கிறாங்க. யோசுமே அண்டை செத்தாரு பாக்கியன்னு அந்த இதில் அது அவங்களோட கமிட்டி பார்க்குது. ஆனால் அவரை வாயாது. சாப்பாடெல்லாம் பரவாயில்லையாம்மா? என்னமா இருந்தாலும் ஐயா அவரை விட பாக்கியண்ணனை விட ஆள் இல்லை. நல்லா வளர்த்துருக்கிறாரு பிள்ளையில. பிள்ளையில வளர்த்துறாரு, உத்தியோகம் வளர்த்து கொடுத்துறாரு, படிப்பிச்சுக்கிறாரு. கோழி 9 கோழி 10 கோழி. எத்தனை முட்டை ஓடு? முட்டை 9 கோழி போடுது. 9 கோழி போகுது. என்ன விற்கிறதா? முட்டையில் விற்கிறேன். எவ்வளோ போகுது ஒரு முட்டை? ஒரு முட்டை 50 ரூபா படிக்க போகுது. இப்பயும் ஒரு முட்டை விட்டுக்கிறாரு. ஓண்டாப்பா கள்ளம் வருவானதோ நாயை கட்டி வச்சிடும். இந்த நாயளிக்கு மட்டும் இந்த களவிடவே இல்லை. பாருங்க, மேலுக்கு கோழி, கீழுக்கு நாய். கோழி இந்த ஏழை குடும்பத்தில் பார்த்துட்டு கோழியை களவெடுக்கிறன்றதுனாடி 2 நாய் கட்டி போட்டிருக்காரு ஐயா. மேலுக்கு முட்டையும் கிடக்காந்தா, கோழி முட்டையும் போட்டிருக்கு, ஊர் முட்டை. பக்கத்துலேயே ஒரு நாய் கட்டிக்கிறாங்க. அதை விட்டு போடுறேன், நீல விட்டுடுறேன். நீங்கள் உட்காருங்க. என்ன கறி எடுத்தேன்? மறான ஒன்று பசிக்குது எனக்கு. பசிக்குது எனக்கு. ஒன்றுமே சொல்லலை, சத்தியமாக ஒன்றும் சொல்லலை. சத்தியமாக ஒன்றும் சொல்லலை. சரி சரி, அவங்க குடிக்கிறதில்ல. குடிக்க மாட்டாங்க, சோடா குடிக்கிறதில்ல. சரி, அப்போ நம்ம போவோம். என்னம்மா வெயில் அரிக்குது? சேவியர் ஒப்பூசி கடிதம் இல்லாட்டி பிள்ளைங்க கடிதம் நம்ம கடிதத்தை வாங்கிட்டு. சரி, நான் எழுதி தரேன். பொடி எனக்கு நாங்கள் சக்கி தருவோமா? சரி சரி. நான் இந்த கோல் இருக்கும் பொடியனு ஐயா அப்படி சொல்லி போகிறாங்க. எல்லாம் படிக்கிறது ஏதோ படிப்பிட்டு போடுங்க. நம்ம படிப்பிக்கணும். நான் இந்த கூட்டுகள் சீவனிக்கு மட்டும் 2வது ஐயா படிப்பிட்டாங்க. அதான் நல்லா. இவங்களை நம்ம வேற வீட்டு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும். நம்மளை கிணறுகள் கட்டுறாரு, அவர்கிட்ட சொல்லணும். என்னம்மா போ. சரி, அப்போ வாரம்மா. ஓன்றாமண்ணா நான் சொல்கிறேனையா வைக்கணும். நான் கொஞ்சம் இப்போ விஷயம் நிற்கணும். ஒரு வீட்டுக்கு வந்தேன்னா நான் எடுக்கிறேனையா. சரி சரி. என்னம்மா? ஓ ஓ ஓ. அண்ணா துணி எடுத்து கொண்டு வந்து வருவாங்க. அதில் வித்து மாத கணக்கு தானே. இப்போ அவங்க கூட 15 நாளைக்கு ஒருக்கா தான் அண்ணா கொடுக்க சொல்லி தந்தவர். அப்போ ஒரு நாள் நான் கொடுத்தேன், நான் நேரத்தோட 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க 15 நாளைக்கு ஒருக்கா என்னால் இல்லைப்பா, இவங்க துணியை வெட்ட வாங்கி போட்டு
15 நாளையெல்லாம் காசு கொடுப்பாங்க. இப்போ நான் இப்போ ஒரு மாதம்ண்டு நான் சொன்னேன் 15 நாளையால் கொடுப்பேன்ட்டு சொன்னால் உங்களுக்கு டக்கு டக்குண்டு வருமானம் ஒன்று வருமெண்டு. ஆனால் அது சாத்தியம் இல்லைன்ற ஆகும். துணியை வேண்டி போட்டு தைக்கிறது தருவாங்க, 2-3 பேர் தருவாங்க, வேற ஆட்கள் வேற இடத்துல கொடுப்பாங்க. சில பேர் தர மாட்டாங்க தானே, சில பேர் இல்லை. துணி நான் கொடுத்தேன், கொடுத்து வேற பேர் வந்தவங்க தைச்சி முடிஞ்சு ஒரு சட்டை தான் தைச்சி போட்டு கிடக்குங்க. தைக்கலாம் நேரத்தோட தைச்சி முடிஞ்சு யூனிஃபார்ம் ஸ்கூலுக்கு போறாங்க தைச்சி நேரத்தோட. தஜனியா உனக்கு வந்து நிறைய எத்தனை மட்டில் வந்து 10 யூனிஃபார்ம். இப்போ இப்போ எவ்வளவுக்கு புள்ள நீ கொடுத்துருக்கிறா? இந்த துணி எவ்வளவுக்கு ஊருக்குள்ளே கிடக்கும் உனக்கு காசு? இப்போ இந்த மாதம் போன மாதம் கொடுத்ததுல இன்னும் ஒரு 10,000 கிட்ட வரணும். என்னடா காமன்சி போறாக்கள் அவங்க தான் கொஞ்சம் லேட்டு மாதம் ஓ தருவாங்க. ஒரு துணியில் எவ்வளவு லாபம் வச்சு கொடுக்குறாய்? ஒரு துணியில் 150 ரூபா லாபம். அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். இது வந்து இந்த துணி வந்து இப்போ அங்கே தருவாங்க 900 ரூபாய்க்கு தருவாங்க. 1050 ரூபாய்க்கு துணி வந்து நான் இங்கே கொடுக்குற 1050 ரூபா கொடுத்தேனா. அப்புறம் சீத்தைகள் அங்கே 1000 சீத்தை அவங்கள்ட்ட நான் இப்படி விற்கிறதுக்குன்னு சொல்லித்தான். 3 துணி 1000 தந்தவங்க, 2 துணி 900 தந்தவங்க. இங்கே நான் கொடுத்த 1350 ரூபா. 2 துணி 1225 ரூபா கொடுத்தேன். 25 ரூபா அவங்க வந்து இங்கே வருவாங்க. இல்லை இல்லை இங்கே நீங்கள் விற்கிறீங்க தெரியும். தெரியும், அவளுக்கு தெரியும். அண்ணா எடுத்து வந்தோடனே விடத்தே சரி. இந்த அண்ணா பார்த்துட்டு இருந்தவர் விடத்தே சரி. நான் இப்போ ஒரு அண்ணா எடுத்து தந்தாரு. நான் 3 தரம் கொடுத்துக்கிறேன். நீங்களும் போய் இது நாங்கள் எடுத்து அவள் வந்து பார்த்து தைக்க தந்தவர். பட்டூன் இது இந்த டப்ளின்கள் எல்லாம் வைக்கணும், லேசிகள் எல்லாம் வாங்குறேன். அதுக்கேற்ற காசு இதுக்கு வந்து 450 ரூபா சட்டைக்கு. உடைச்சி தர சொல்கிறா போல. அதில் டிசைன் பார்த்து தான் தைக்கிறேன். அது முத்திட்டது. சரி, அப்போ வாரமெல்லாம் நீங்கள் என்ன வேலைக்கு போகணும்? அங்கே எரிக்க போகிறாராம் வீடு திரட்டாண்டவங்க. வீடு கரெக்டாமா? ஓ வீடு எரிக்கிறட்டான் அங்கே மாமி கேட்டதான் வந்து இன்னும் 3 பிள்ளைகள். ஓ நாங்கள் இன்னும் 3 பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கொண்டு நான் அங்கே ஓடுறேன். என்னடாலும் குறிஞ்சால முருங்கலை என்னையோ தைக்கிற தெரிஞ்சு பிள்ளைகளுக்கு சாயம் கொடுக்கணும் இல்லைம்மா? இப்போ இங்கே படுக்கிற நீங்கள் இல்லை? கொஞ்சம் படுக்கிறேன். இங்கே நான் படுக்கிறேன். நாங்கள் முதல் அகல்ற விட்டு இந்த அகல்ற விட்டான் போய் படுக்கிறோம். நாங்கள் எங்களை விட்டான் படுக்கிற கதவெல்லாம் போட்டுட்டேன். சரி, அப்போ வாரம் பிள்ளை போயிட்டேன். நான் நீங்கள் வீடு திருப்பி தந்துட்டு நாங்கள் இல்லாட்டி ஆகல விட்டானே படுக்கிறோம். பதிய பார்த்த உடனே இப்போ இங்கே இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் செய்து இருந்தது. புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற மக்களும் உங்களுடைய உதவியை இப்போ நாங்கள் வரும்போது ஆட்டோவில் வரக்குள்ள கதைச்சு வந்தது தான். எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி ரூபாயை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற பல முகவர்கள் ஊடாக உதவியை செய்ய எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் உங்களுடைய உதவியில் பாலா போகின்றன. நீங்கள் கொடுக்கின்ற உதவிகளை வருடம் அல்லது உங்களுக்கு நம்பிக்கை உரியவரோட அணுகி அந்த செய்கின்ற உதவிகளை அப்பப்போது நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அந்த உதவிகளை நீங்கள் அனுப்பின பணம் நேரடியாக வந்து கிடைச்சிருக்கிறான்றதை நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டும். நீ இலங்கைக்கு வரும்போது நீங்கள் செய்கின்ற இடங்களுக்கு
செஞ்ச இடங்களை வந்து பார்வையிட வேண்டும். என் மூலமாக உதவி செஞ்சவர்கள் எப்போது நீங்கள் வந்தாலும் நான் அந்த இடங்களுக்கு கூட்டி சென்று உங்களுடைய உதவி கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றதா, நீங்க தந்த நிதி அங்கே சரியான முறை வழங்கப்பட்டிருக்கின்றதா, நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் கொண்டு உங்களுக்கு காண்பிக்க ரெடியாக இருக்கின்றேன். நீங்க சொல்லுங்க நிலைமை. பிரபாவுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு இந்த குடும்பத்தை காட்டி தந்ததுக்கு. பிரபா, நீங்கள் சொன்ன போது நாங்கள் எவ்வளவு தூரம் இவர்களுடைய நிலைமையை நாங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்று தெரியல. வந்து நேரில் பார்த்த போது தான் எங்களுக்கு முழு கஷ்டமும் தெரிஞ்சது. அதாவது இந்த பையன் கூட பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிறார் ஏனென்று கேட்ட பொழுது, 7ஆம் ஆண்டு பையன் படிக்காமல் இருக்கிறார் ஏனென்று கேட்ட போது கொப்பி இல்லை என்று சொன்னார். அது மிக வருத்தமான விஷயமா இருந்தது. மற்ற இன்னும் ஒரு பையன் காய்ச்சலில் படுத்திருக்கிறார், ஒன்றும் அவர்கள் சாப்பிடவில்லை. இன்றைய சாப்பாடு கூட சோறும் சம்பளம் சாப்பிட மிக மன வருத்தமாக கேட்கிற இந்த உதவியை செய்யல யோசித்து மற்றவர்களும் நேரில் சென்று பார்த்து உதவியலை செய்ய வேணும். அதுதான் பிரபா செய்கிற உதவி. அந்த நேரில் சென்று பார்க்கறதால பயன் உள்ள உதவியை செய்யக்கூடிய இருக்கு. அதை